எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th டிகிரி முடிச்சவங்க தாராளமாக அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க தாராளமாக வந்து இதுக்கு வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ இதோட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிடணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பெயர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். ஸோ 2 விதமாக இருக்குது. ஸோ நான் வந்து அப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ தந்தை கணவன் பெயர் வந்து என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட கைபேசி அதாவது மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க. 31/7/2024 படி உங்களோட பிறந்த தேதி மற்றும் அந்த டேட்டு படி உங்களோட வயசு என்ன அதை வந்து நீங்கள் என்ட்ரி, கம்யூனிட்டி என்ன அதை வந்து என்ட்ரி பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்களா, 12th முடிச்சிருக்கீங்களா, டிகிரி முடிச்சிருக்கீங்களா, டிகிரியில் என்ன முடிச்சிருக்கீங்க, ஸோ அதை வந்து ப்ராக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க, ஓகேவா? முன்னனுபவம் எதனா இருக்கா, எஸ் இல்லை நோ வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டாரம், வட்டம், மாவட்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களோட முகவரி எது, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இதெல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஆவணங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுய சான்றிதழ் அதாவது வந்து செல்ஃப் அட்டஸ்ட் வந்து போட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதாவது வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை முன்னனுபவத்துக்குரிய அந்த சர்டிஃபிகேட், ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட செல்ஃப் போட்டு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? விண்ணப்பத்தாரின் கையொப்பம், ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. விண்ணப்பத்தாரின் கையொப்பம் வந்து நீங்கள் வந்து இங்கே போட்டுருங்க, ஓகே? ஸோ ஜாபை பொறுத்திருக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விதமான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்கிட்ட வந்து அரசு விதியின்படி இந்த வயசு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ திட்டக்கிட்ட ஒரு 30 வயசுக்குள்ள நீங்கள் வந்து இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஓகே? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் பேசிக் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. ஸோ அதே வந்து டேட்டா என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் சேலரி, ஓகேவா? ஸோ இந்த விண்ணப்பம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா செயலாளர், மாவட்ட நலச்சங்கம், ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அதை வந்து அட்டாச் பண்ண சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகே? ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ மறக்காம தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து உபயோகமாக இருக்கும்.